சிங்கத்தோட வாயில உங்களை யாராவது கையை விடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்களா என்ன? விட மாட்டீங்க, சத்தியமாக விட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த கையை சிங்கத்தோட வாயில விட்டு தான் ஆகணும்னு சொன்னால் எவ்வளோ காஷியஸாக அலர்ட்டாக கையை வைப்பீங்க. கொஞ்சமாக அதோட வாய் நவுச்சினாலே டக்குன்னு எடுத்துருவீங்க இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எதிரிகளை போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அலர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இவன் ஆல்ரெடி நம்மளோட எதிரியாச்சு, இவன் எப்போ நம்மளுக்கு ஆப்படிப்பான், எப்போ நம்மளை கீழே இழுத்து விடுவான், எப்போ நம்மளை மாட்டி விடுவான் அப்படிங்கிற அந்த பய உணர்ச்சி உங்களை அலர்ட்டாக இருக்க வைக்கும். நண்பர்கள்கிட்ட நம்ம அப்படி கிடையாது, ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருப்போம், ரொம்ப நம்புவோம், அவங்க நம்மளுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் அக்கார்டிங் டு த law 2 ஆஃப் த புக், த 48 laws of power, நண்பர்கள் கிட்ட தான் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், மோர் தேன் எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில பேர் அவங்க நண்பர்களோடவே பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து, கொஞ்சம் வருஷம் பொறுத்து அந்த பார்ட்னர்ஷிப்லாம் பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் சிங்கிளாக பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப நம்ம அவங்கக்கிட்ட பழகிற விதம், அவங்க நம்மக்கிட்ட பழகிற விதம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் எமோஷனை மட்டும்தான் நம்ம அதில் ஃபீல் பண்ணுவோம். பிஸ்னஸ் அப்படின்னு வரப்ப அதில் டிசிப்ளின் ஒன்று இருக்குது, கரெக்டான டைமில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற நிறைய அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரெய்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நம்மளோட நண்பர்கள் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு குட்டியாக ஒரு மனஸ்தாபம் வரும். என்னடா இது, காலைல 8 மணிக்கு இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த லோடை எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தோம், பட் ஆனால் அந்த வேலையை அவங்க செய்யலையே, நானே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு குட்டி தாட் நம்மளுக்கு, அந்த ஒரு குட்டி மனஸ்தாபம் வரும். ஆனால் நம்மளால் அதை சொல்ல முடியாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சைலண்ட்டாகவே இருப்போம். இது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மனஸ்தாபங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஒன்று பிஸ்னஸ் நல்லா ஓடாது, ஏன்னா உங்களால் அது கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டாச்சு. இதே நீங்கள் வேற யாரையாவது அந்த இடத்துல போட்டிருந்தீங்கன்னா தைரியமாக கேட்கலாம், அரே கார்த்திக் என்ன இது, ஏன் இன்னைக்கு இந்த வேலை நடக்கல, 8 மணிக்கு இது போகணும்னு சொன்னல அப்படின்னு உங்களால் தைரியமாக போல்டாக கேட்க முடியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை உங்களால் கேட்க முடியாது. அடுத்தது, உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையாக ஓப்பனாக டே இது நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு மனஸ்தாபம் வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லி மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் அதில் நிறைய இருக்கும். இதே தேர்ட் பர்சன் நமக்கு எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் இல்லைன்னா, இதுதான் ப்ராப்ளம், இதை நீங்கள் சரி பண்ணால் செட் ஆகும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஓப்பனாக உடச்சி பேசிடுவாங்க. அதுதான் பிஸ்னஸ்க்கு தேவை. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சிருக்கிறோம்னா, ஒரு நாள் என்ன ஆகும்னா, நீங்கள் எல்லா லோடையும் எடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் மேலே ஒரு குட்டி பொறாமை வரும். நானும் தான் வேலை செய்கிறேன், இவனுக்கு தான் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவனுக்கு தான் எல்லா மரியாதையும் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். வெளியில் காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ள அப்படியே இருக்கும். சான்ஸ் கிடைக்கிறப்ப, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப உங்களை பிடிச்சி கீழே இறக்கிடுவாங்க. அதனால் நண்பர்களை நம்ம நம்புறதை விட எதிரிங்களை நம்ம நம்பலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் எதிரிங்களை நம்பலான்னா, ஆல்ரெடி நானும் இன்னொருத்தனும் எனிமியாக இருக்கிறோம். இப்போ நான் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் நான் என் கையை இந்த சிங்கத்தோட வாயில் விடுறேன்ட்டு, ஆனால் நான் காஷியஸாக இருப்பேன். இவன் என்ன நினைப்பான், நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி ஆகாது, என்னை நம்பி வந்திருக்கிறான், சரி இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு இவர் கேட்பார். ஸோ 2 பேருமே ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட், எனக்கு இது நடக்கும், உனக்கு இது நடக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த நினைச்சதை செய்யறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி 2 பேருக்கும் கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் நம்ம போயிட்டு நம்மளோட எனிமி கிட்ட ஒரு உதவி கேட்குறோம்னா அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு 2 பேருக்கும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, பட் அவன் என்னை நம்பி வந்திருக்கிறான்,
ஸோ நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவன் என்னை நம்பினது தப்பு இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி மாரல் ஆப்ளிகேஷன் இருக்குமா? ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்னா என்னன்னா, தன்னோட எதிரியை கூட தன்னோட வேலைக்காக கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் பவர்ஃபுல் பர்சன். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். அடுத்த Law 3 படிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வாட் ஐ லேர்ன்ட். ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் டேக் கேர். பாய்.